பேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். காரி டாக்டர் எம் ஃபக்ருதீன் தாவூதி, மாவட்ட துணைத் தலைவர், ஜமாஅத்துல் உலமா சபை, இமாம், மஸ்ஜிதே தக்வா, கலங்கானி, நாமக்கல். சிறிது நேரம் இன்ஷா அல்லாஹ் சிறப்புரை போட்டுவார்கள். மாலிக் ஹசரத் அவர்கள் வந்துவிட்டார்கள். ஃபாதர் அவர்கள் வந்துவிட்டார்கள். அடுத்த பேச்சாளர் வந்து கொண்டிருக்கிறார்கள். சாமியார் அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்த்துறை ஃபக்ருதீன் ஹஜரத் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु. अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिहिल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि अजमाइन. अम्मा बाद, क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम व फ़िल फ़ुरक़ानिल मजीद. अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम. बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम. वमा अर्सलनाक इल्ला रहमतल लिल आलमीन. ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. உயிருக்கு உயிராக, உயிரிலும் மேலாக, ஈருலகத்தின் பேரொளியாக வந்துதித்த எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வழிவந்த அனைத்து பெரியார்களின் மீதும், இங்கு கூடி குழுமி இருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் மலை போல கொட்டி தீரட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை, அவர்களுடைய சுன்னத்தான வழிமுறைகளை எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும், ஏன் கியாமத் வரைக்கும் பேசினாலும் அவர்களுடைய புகழ் மறையாது. ஒரு கவிஞன் எழுதினான், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை பேனா எடுத்து எழுதிவிட்டு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று எழுதிவிட்டு என் விரல்களை முகர்ந்து பார்த்தேன், கஸ்தூரி வாசம் அடித்தது என்று சொன்னார். பிறகு எழுதினான், நபிகள் நாயகத்தின் பெயரை எழுதிவிட்டு என் விரலால் மோந்து பார்த்தேன், கஸ்தூரி வாசம் அடித்தது. ஆஹா, அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம், அவர்களுடைய சுன்னத்துகளை எல்லாம் பின்பற்றி வாழ்ந்தால் வாழ்க்கையே மணக்குமே என்று எழுதி முடித்தார். பிறகு எழுதினான், நபிகள் நாயகத்தினுடைய அந்த வாழ்க்கை வரலாறுகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்துவிட்டு செத்து மடிந்து மன்னரைக்கு போனாலும் கூட மன்னரை மணக்கும் என்று எழுதியிருந்தார். அப்பேற்பட்ட உத்தமரினுடைய உம்மத்துகளாகிய நாம் அவர்களுடைய முழுமையான வாழ்க்கைகளை நீங்கள் பின்பற்றி வாழ்ந்தால், நாம் எல்லோரும் வாழ்ந்தால் நிச்சயம் நம் வாழ்நாள் பூராவும் மணப்போம், சிறப்போம், எந்தவொரு சந்தேகமில்லை. வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நமது உத்தம நபிகள் நாயகத்தை முழுமையாக பின்பற்றி வாழும் நல்ல நசீபை அல்லாஹ் தந்தருள்வானாக. நம்மளுடைய அழைப்பை ஏற்று நம்மளுடைய நாமக்கல் மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய அழைப்பை ஏற்று அல்ஹம்துலில்லாஹ் மிக தூரத்திலிருந்து பேச்சாளர்கள் எல்லாம், குறிப்பாக கண்ணியத்திற்குரிய நாடறிந்த நாவலர் அருமை எங்களுடைய ரொம்ப காலத்தினுடைய அறிமுகமான ஹசரத் கிபிலா மாலிக் ஹசரத் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு உடல் ஆஃபியத்தை, நீண்ட ஹயாத்தை, இதுபோன்று பல மேடைகளில் பேசி எல்லா மக்களும் ஹிதாயத் அடையக்குள்ள நல்ல நசீபை அல்லாஹ் அவருக்கு வழங்குவானாக. அதே போன்று எங்களுடைய அழைப்பை ஏற்று கொல்லிமலையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நாமக்கல் மாவட்டத்தினுடைய எல்லா சர்ச்சுகளுக்கும் முன்மாதிரியாக, தலைவராக, பேர் வழிகாட்டியாக திகழக்கூடிய கண்ணியத்திற்குரிய அண்ணன்
ஃபாரஸ்ட் அவர்களுக்கு நாங்கள் எல்லாரும் மனமாற வாழ்த்துகிறோம். இது போன்று சொன்ன உடனேயே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரி காரியம் அடிக்கடி நிகழ்த்துங்க, அடிக்கடி நிகழ்ச்சி வைங்க. அப்போ தான் நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறோன்னு தெரியும். ஏன்னு சொன்னால் நம்ம யாரும் ஜாதி மதமெல்லாம் பேதமெல்லாம் வித்தியாசம் அல்ல. காரணம், காலையில் எழுந்து நம்ம ஃபஜ்ர் தொழுதுட்டு டீ கடைக்கு வரோம். அவங்க எழுந்து சாமி கும்பிட்டுட்டு அவங்க என்னங்க ஜபம் பண்ணி முடிச்சுட்டு டீ கடைக்கு வராங்க. வந்த உடனே ஜாதி மதமெல்லாம் பிரிக்கிறது இல்லை. அண்ணன், மாமா, மச்சான், நல்லா இருக்கீங்களா, இப்படி தான் கூப்பிட்றோம். எல்லாரும் ஒத்துமையாக தான் இருக்கும். அதனால தான் சமய நல்லிணக்கம் அப்படின்னு பேர் வச்சிருக்கு. அப்போ இந்த மாதிரி வைங்க, அடிக்கடி வைங்க, நான் வந்து கலந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக ஒரு உற்சாகத்தை ஊட்டியவர்கள் எங்களுடைய ஃபாதர் அவர்கள். அதுபோன்று இந்த நம்ம கண்ணியத்திற்குரிய பார்த்த சாரதி சுவாமி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு 5-10 நிமிடங்களில் வந்து விடுவார்கள். அவர்களும் எங்களுக்காக வேண்டி அங்கே ரொம்ப நேரம் உட்கார்ந்து அவங்க துவா செஞ்சாங்க. நல்லா நடத்துங்க, உங்களெல்லாம் பார்க்கும் பொழுது எங்களுக்கு பேட்டரியில் பவர் ஏறுதுன்னு சொல்கிறார். உங்களை மாதிரி தாடி வைத்து தொப்பி வைத்து சுன்னத்தான கோலத்தில், அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான கோலத்தில் உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு புத்துணர்வு வருகிறது என்று எங்களுக்கு பேசி எங்களை அவர்கள் புத்துணர்வாக்கினார்கள். அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்று நல்ல நல்ல சீமான்கள் எல்லாம் வருகிறார்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஆஃபியத்தையும் நீண்ட ஹயாத்தையும் அவருடைய குடும்பத்தில் நிம்மதிகளையும் பலவிதமான வளங்களை அல்லாஹ் கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்துவானாக. ஆமீன். வ ஆகிரு தாவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.